சங்கீதம் 82வது சங்கீதம், ஆசாபின் சங்கீதம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். சங்கீதத்துல முதலாவது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவன் எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னா இந்த மூலப்பதத்துல என்ன போட்டிருக்குன்னா, God standing in front of you, அதாவது நமக்கு முன்பாக அவர் நிற்கிறார். இதுல தமிழ்ல எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஆனா மூலப்பதத்துல அவர் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? நம்ம கூப்பிட்டோம்னா என்ன பண்ண முடியும்? ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காங்க, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா என்ன பண்ண முடியும்? உடனே வந்துட முடியும். இப்போ உட்காந்துருக்காங்கன்னா அப்படின்னு என்ன பண்ண முடியும்? உட்காந்துருக்க இடத்துல இருந்து எந்திரிச்சு அதுக்கப்புறம் வரணும். இப்போ நின்றுட்டு இருக்கிற ஒருத்தரால அவர் எப்படி சொல்றாங்க, ஆம்னி சயின்ஸ்னா சர்வ வியாபி, அவர் இல்லாத இடமே இல்லை. ஆமென், அல்லேலூயா. 1 கோடி பேர் இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த 1 கோடி பேர் கிட்டையும் அவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். அதுதான் நம்முடைய விசுவாசம். அல்லேலூயா. இப்போ இந்த முதல் வசனத்துல என்ன சொல்லப்படுது? தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவர்களின் நடுவிலே அப்படின்னா தேவர்கள்னா யாரா இருக்கலாம்? யூதர்களா? சரி, தேவர்கள்னா யாரா இருக்கலாம்? தேவர்கள் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவர்களா நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவர்கள். ஆமென், அல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, தேவ சபையிலே தேவன் எழுந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு காட் கேபிட்டல் ஜியில போட்டிருக்கும், இந்த தேவர்கள்ங்கிறதுக்கு ஸ்மால் ஜியில போட்டிருக்கும். அப்போ தேவன்கிறது பிதா, தேவர்கள்ங்கிறது கையை கொடுங்களேன் பக்கத்துல, நீங்க தான் தேவர்கள், நீங்க தான் அந்த தேவர். அம்மா கை கொடுங்க, நீங்க தான் அந்த தேவர்கள். ஆமென். சரி, இப்போ இந்த சங்கீதம் என்ன சொல்ற, அந்த ஆசாப் என்ன சொல்றாருன்னா, அந்த சங்கீதத்துல எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகத்தாட்சியம் பண்ணுவீர்கள். சபையில ஒரு குரூப் இருப்பாங்க, எல்லா சபையிலும் நம்ம சபையிலும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒருத்தர் 2 பேர் வரலன்னா என்ன பண்ண மாட்டாங்க? பிரேயர் மீட்டிங் வர மாட்டாங்க. அது ஒரு குரூப்பிசம், எப்பவுமே ஒரு ஃபேவரட்டிசம் அப்படிம்பாங்க. அந்த ஒரு சாரார் அவங்க பக்கத்துல தான் உட்காருவாங்க, வேற யார் பக்கத்துல என்ன பண்ண மாட்டாங்க? உட்கார மாட்டாங்க. இவங்க கிட்ட தான் என்ன பண்ணுவாங்க? போய் அண்டி கொள்ளுவாங்க. இவங்க கிட்ட தான் ஒரு பிரச்சனைனா அவங்க கிட்ட தான் சொல்லுவாங்க, வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது? நீங்க சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார், நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? அவயவங்களா இருக்கிறீங்க. அப்போ கையை நான் இந்த உடம்போட இருக்க மாட்டேன்னு சொல்லாது, காலு நான் இந்த உடம்போட இருக்க மாட்டேன்னு சொல்லாது, இருதயம் நான் இந்த உடம்போட இருக்க மாட்டேன்னு சொல்லாது. எல்லாமே எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? எல்லாம் எப்படி இருக்கும்? இணைந்திருக்கும். ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க, எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகத்தாட்சியம் பண்ணுவீர்கள். ஒருத்தர் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நியாயமா பேசுவோம். நமக்கு பிடிக்காதவங்களுக்கு அது நியாயமா இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? என்ன இருந்தாலும் நீ பண்ண தப்பு தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சொல்லுவோம். அப்ப சபையில எங்க வெளியில அந்த இது இருக்கலாம், ஆனா அந்த சபையில என்ன இருக்கக்கூடாது? இந்த ஃபேவரிட்டிசம் இருக்கக்கூடாது. ஒருத்தர் சார்பா பேசுறது, நியாயத்திற்கு நாம் நிலை நின்று நியாயத்துக்கு நாம் பேச வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார்னா உங்கள்ட்ட என்கிட்ட தான் கேட்பாரு. என்ன கேட்பாருன்னா, அடுத்து பாருங்க, ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். ஒரு பிரச்சனை நடக்குது சபையில் அப்படின்னா ஒவ்வொரு சபையில் என்ன பண்ணுவாங்க? பணக்காரனுக்கு சாதகமா பணக்காரனுக்கு ஆதரவா நிற்பாங்க.
பாஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஐயர்வாளாக இருக்கட்டும், இல்லை வேற யாராவது இருக்கட்டும், இல்லை உலகத்திலே பாருங்க, உலகத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பணக்காரனுக்கு சார்பாக, ஏன்னா அவனை விட்டுறக்கூடாது, அவனை விட்டுட்டா என்ன ஆகிடும், சபைக்கு சப்போர்ட் போயிடும் அப்படின்னு சொல்லி உலகத்தாங்க அப்படி இருப்பாங்க. ஆனால் சபையில் எப்படி இருக்கக்கூடாது, பணக்காரனும் ஒன்று தான், ஏழையும் ஒன்று தான், கருப்பாக இருக்கவனும் ஒன்று தான், கலராக இருக்கவனும் ஒன்று தான், அறிவாக இருக்கிறவனும் ஒன்று தான், அறிவு இல்லாதவனும் ஒன்று தான். அடுத்த சங்கீதம் பாருங்க, பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவீங்கள். இது மறுபடியும் நான் சொல்றேன், இது சபையாருக்கு எழுதுனது, தேவர்களுக்கு எழுதுனது. தேவர்கள்னா யாரு? நான் தான். உங்களுக்காக எழுதுனது. அப்போ நீங்க சபையில எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறது தான் ஆசா சொல்லி இருக்கிறாரு. இப்ப பாருங்க, பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புங்கள். அப்போ துன்மார்க்கன் கிட்ட ஒரு பலவீனன் ஒரு எளியவன் மாட்டிக்கிட்டான்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, கடந்து போயிடக்கூடாது. பலவீனம்ங்கிறது நம்ம உடல் பலவீனத்தை மாத்திரம் நம்ம என்னைக்குமே நினைக்க கூடாது. எதுலெல்லாம் பலவீனமோ, பரிசுத்தத்துல பலவீனமா இருந்தா பரிசுத்த பலவீனம், பணத்துல பலவீனம் இல்லைன்னா பணத்துல பலவீனம், உடல் சுகத்துல பலவீனம் இல்லைன்னா விசுவாசத்துல பலம் இல்லைன்னா அது பலவீனம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எல்லாருக்குமே ஒரே விசுவாசம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சபையில அப்படி இருக்காது. நான் முன்னாடி ஆர்வ கோளாறா நிறைய விஷயங்கள் 2-3 பேர்ட்ட சொல்லியிருக்கேன். அப்போ என்ன என்ன சொன்னாங்கன்னா, இது ஆர்வ கோளாறு, இது ஒரு என்ன சொல்றது, பெருமையா பேசுது அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்னோட விசுவாசம் அப்படி. அப்போ ஒவ்வொருத்தருக்கு இதுதான் விசுவாசம். ஏன் விசுவாச அளவின்படி நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்க விசுவாசத்தின் அளவின்படி அவங்க. நீங்க எடுத்து வாசிங்களா, ரோமருக்கு எழுதிய நிருபத்துல 14வது அதிகாரம் 1வது வசனம், விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று பேசுறாங்கன்னா அதை நீங்க குற்றப்படுத்தக்கூடாது. சபையில குற்றப்படுத்துகிற காரியங்கள் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? நம்ம ஒருத்தனை நியாயம் தீர்க்கிறது ஈஸியா நியாயம் தீர்த்துறோம். ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம், அவன் ஏதாவது பண்ணிருப்பான்ப்பா, அது யாருக்கு தெரியும் அப்படிமோ. ஏதாவது ஒரு பிரச்சனை, அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா இது இதனாலதான் வந்திருக்கும், அதனாலதான் வந்திருக்கும். இப்போ நீங்க ரீசெண்டா ஒரு பெரிய ஊழியக்காரரு, அவர் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. நான் அவரை நியாயப்படுத்த விரும்பல. ஒரு விபச்சாரி மீது கல்லெறிய போனவனை இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, உங்களில் எவனாவது இவள்கிட்ட பாவம் செய்யாம இருந்தானா நீ கல்லெறி அப்படின்னு சொன்னா. உடனே என்னாச்சு, எல்லாம் கல்லை போட்டு போயிட்டாங்க. அப்போ ஒருத்தவங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்க. அவங்களுக்காக, அவங்களுடைய பலவீன குறைச்சலுக்காக ஜெபம் பண்ண எத்தனை பேர் நிற்பாங்க அப்படின்னு கேட்டா நான் கூட கிடையாது. நான் இப்போ உங்கள்ட்ட சொல்றேன், ஆனா நான் கூட இதுல வாசிக்கும் போது எனக்கு அதுதான் உணர்த்தப்பட்டது. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், ஒருத்தன் விழுந்து போயிட்டான் அப்படின்னா அவனுக்காக போய் நாம் ஜெபம் பண்ணணுமா, அவனை குற்றப்படுத்தணுமா, அவனை அசிங்கப்படுத்தணுமா? இப்போ நீங்க அசிங்கப்படுத்தினீங்கன்னா நீங்களும் அன்னைக்கு பரிசேயர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அந்த விபச்சார பொண்ணை கல்லெறிய போனாங்க. இப்போ நீங்களும் ஒரு ஊழியக்காரன் தப்பு பண்ணிட்டான், இல்லை ஒரு விசுவாசி தப்பு பண்ணிட்டான்னா, இவன் தப்பு பண்ணிட்டான், இவன் திருடிட்டான், இவன் அதை பண்ணிட்டான், இவன் அந்த பொண்ணோட இதாகிட்டான், இவன் தண்ணி அடிச்சிட்டான், இவன் இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை நீங்க குற்றப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது, எனக்குள்ள என்ன ஆவி இருக்குது? அப்ப வசனம் என்ன சொல்லுது, பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவீங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். எதை அறியாமல் உணராமல் இருக்கிறார்கள்? நீங்க அடுத்த வசனம் வாசிங்க, நீங்கள் தேவர்கள் என்று. ஆமென். நான் கர்த்தருடைய பிள்ளை என்று நாம் அறியாமல் இருக்கணும். இந்த மாதிரி காரியங்கள், நான் இப்ப சொன்ன காரியங்கள் எல்லாம், அந்த ஃபேவரிட்டிசமா இருக்கட்டும், குரூப்பிசமா இருக்கட்டும், ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகிக்கிறது, ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு இடத்துல குரூப்பா ஃபார்ம் ஆகிக்கிறது, ஒரு 2 பேர் மட்டும் எதா இருந்தாலும் பண்றது, மித்தவங்களெல்லாம் கழட்டி விட்டு போறது, இந்த மாதிரி காரியங்கள் நீங்க சபைக்குள்ள பண்ணீங்கன்னா நீங்க தேவர்கள் இல்லை. நீங்க முதல்ல அறிந்துக்கோங்க, நீங்க யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். சொல்லுங்களேன், பக்கத்துல கை கொடுத்து, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தேவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நான் கர்த்தரை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை நான் வாழுகிறவனா இருக்கணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. இனி நம்ம சபையில குரூப்பிசம் கிடையாது. குரூப்பிசம்னா புரியுதா? ஒரு குழுவா ஃபார்ம் ஆகிக்கிறது.
ஆமென் ஹல்லேலூயா. இனி ஃபேவரிட்டிசம் கிடையாது, ஒருத்தருக்கு சார்பா மட்டும் நிக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. இனி எளியவனையும் பலவீனனையும் குற்றப்படுத்தாம அவனை தாக்காம அவனுக்காக ஜெபம் பண்ணி அவனை தூக்கி நிறுத்துறது என்னோட வேலை. அப்படி சொல்லுங்களேன். இனி எளியவனையும் சிறுமையமானவனையும் திக்கற்றவனையும் ஜெபத்தினால தாங்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. அவனை கல்லெறிகிறது என்னுடைய வேலை இல்லை. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து, எப்பன்னா நீங்க உன்னதமானவரின் மறைவில் இல்லைன்னா மனுஷரை போல நீங்க செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல அழிந்து போவீர்கள். நீங்க தேவர்களா தேவர்கள் இல்லையா? என்னது தேவர்களா தேவர்கள் இல்லையா? நம்ம அழிந்து போனோமா வாழ்ந்திருக்கணுமா? ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். ஹல்லேலூயா. இப்போ விசுவாசத்துல ஒருத்தன் குறைவுள்ளவனா இருக்கலாம், பரிசுத்தத்துல ஒருவன் குறைவுள்ளவனாக இருக்கலாம், பணத்துல குறைவுள்ளவனா இருக்கலாம், அழகுல குறைவுள்ளவனா இருக்கலாம், பலத்துல குறைவுள்ளவனா இருக்கலாம். அவனை நாம என்ன பண்ணக்கூடாது, சீண்டக்கூடாது, அவனை போய் குத்தக்கூடாது, அவனை போட்டு மறுபடியும் நீ ஒண்ணுமே இல்லை, நீ லாயக்கே இல்லைன்னு சொல்லாதபடிக்கு கர்த்தர் உனக்கு பலத்தை தருவார். நான் கர்த்தருடைய பிள்ளை, உனக்கு நான் ஜெபம் பண்றேன், நான் கையை வைக்கும் போது அவன் பலவீனம் போகும் அப்படின்னு சொல்லி நீங்க என்னைக்கு நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு விசுவாசிச்சு நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ அன்னைக்கு நம்முடைய சபையில இருக்கிற அநேக கட்டுகள் உடைந்து போகும். ஆமென். நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, பல சபைகள்ல இந்த குரூப்பிசம், ஃபேவரிட்டிசம், இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. அவனுடைய குற்றப்படுத்துகிற காரியங்கள் இருக்கிறது, நியாயம் தீர்க்கிற காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து எங்களுக்காக நீர் மரித்தீர் ஆண்டவரே. உண்மை மாதிரியாக வாழக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியாக நீங்கள் இங்கே தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. இப்போ மற்றவர்களை போல நாங்களும் மற்றவர்களை கல்லறியாதபடி கர்த்தாவே, மற்றவர்களை தூக்கி விடுகிறவர்களாக, ஜெபத்திலே தாங்குகிறவர்களாக மாற கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் மனுஷர்கள் தான் ஆண்டவரே, ஆனால் கர்த்தாவே நீர் எங்களுக்காக மரித்து பிள்ளை என்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு பெற்று கொடுத்திருக்கிறீங்க. அப்ப உங்களுடைய பிள்ளையாக நாங்கள் கேட்கிறோம். அப்ப நாங்கள் இனிமே எந்த இதுல ஒரு பலவீனனாக இருந்தா, எளிமையானவனா இருந்தா, திக்கற்றவனா இருந்தா, நான் அவனுக்காக அவனை கேலி பண்ணாதபடி, அவனை இகழாதபடி, அவனுக்காக நான் செபிக்கும்படியாக கர்த்தாவே அந்த ஆவியினால எங்களை நிரப்புங்க. நீங்க அப்படியே செய்ய போகிற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்க இந்திய தேசத்திற்காக வருகிறோம். இந்திய தேசத்துல அப்பா ஸ்தோத்திர, எல்லா குறைவுகளும் மாறி போகட்டும்ப்பா. எங்க சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தாவே, உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்க தேசத்துல இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறி நிறைவாய் மாற கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பா, எல்லாவற்றிற்கும் மேலாக அப்பா, இந்திய தேசத்துல ரட்சிக்கப்படாத, உம்மை அறியாத மக்கள் உம்மை அறிந்து கொள்ள, ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, எங்க சபைக்காக வரணும், எங்க சபையை ஆசீர்வதிங்க அப்பா. ஒரு நல்ல சபையை, நல்ல கட்டிடத்துக்கு, நல்ல ஒரு விசுவாசிகளை, அப்ப நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. நாங்கள் இன்னும் அதிகமாக இணைந்து நம்முடைய ராஜ்யத்திற்காக விதைகளாக மாற கர்த்தர் கிருபை செய்யுங்க. அநேகரை நாங்கள் ஆசீர்வதிக்கும்படியான பிள்ளைகளாக மாற, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாத்திரமல்ல, நாங்கள் ஆசீர்வாதத்தை அளிக்கிறவர்களாக மாற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எங்க பாஸ்டருக்காக வருகிறோம், பாஸ்டர்மாக்காக வருகிறோம், அவங்க ஃபேமிலிக்காக வருகிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. செய்கிற ஊழியங்களை கர்த்தாவே உமது கரத்துல கொடுக்குறோப்பா. இன்னும் அதிகமாக வல்லமையாக அநேக ஊழியங்களை செய்ய இன்னும் நிறைய திட்டங்களை அப்பா, சபையின் வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்களை நீங்க கொடுங்க ஆண்டவரே. சபையின் விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆசீர்வதிங்க. உங்களுடைய தேவைகளை கர்த்தர் நீர் அறிவீர். ஏழு எளியோன் உன்னதமானவர். அப்ப உன்னதரின் மகிமை ஒவ்வொரு மீதும் உதிக்கட்டும். நாங்கள் பாடியது போல கர்த்தாவே, நாங்கள் உயரே பறக்கிற காலம் வந்து விட்டது, எங்கள் சிறையிருப்பின் காலம் முடிந்து விட்டது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உயரே பறக்கும்படியாக, அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. மீட்பு இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.